Hey guys, welcome to Prinoth Explorer channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ல ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமாம் நேற்று மூணாறுலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தோமா கும்பலி வழியால் வந்துட்டு இருக்கும்போது பெட்ரோல் போட்டோன்னா திடீர்னு எனக்கு ஒரு யோசனை. நம்ம கிளம்புனதே வந்து கொடைக்கானல் இருக்கிற குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் போகிறது தான் நம்ம பிளானு. இதனோட பிளான்ல அது போவே இல்லையே, இதுக்கப்புறம் நான் சென்னையிலேருந்து எப்போ இங்கே வந்து பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தது தான் வந்துட்டோம். இன்னொரு 50 கிலோமீட்டர் கொடைக்கானல் ஏறிடுவோம்னு சொல்லிட்டு நேற்று வந்து திடீர்னு வந்து இவளுக்கே சொல்லாமலே கூட்டு வந்துட்டேன். கூட்டு வந்த அப்புறம் இந்த டோல்கேட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன். கொடைக்கானல் உங்களை தன்புடன் வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் மாட்டி விட்டாங்க. என்ன கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் கோயில் போயிட்டு வருவோம், சர்ப்ரைஸாக அவனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறியாச்சு. நைட்டு ஒரு 7:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். 9:30க்கெல்லாம் ஏறிட்டோம் டோர்ஸில். நைட் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நைட்டு தங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு ரூம் எடுத்துட்டு தங்கிட்டு இப்போ கோயில் கிளம்பியாச்சு. எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே இப்போ வந்து இப்போ 11 o'clock ஆகுது. இப்போ ஒரு கேக் ஷாப் பேஸ்ட்ரி கார்னர் அந்த இதில் போயிட்டு நம்ம வந்து ஃபேவரட்ஸ் ஐட்டம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பிரீத்தியோட ஃபேவரட் ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க வந்து கேக்கு வெள்ளை கேக்கு, மஞ்சள் கேக்கு, பச்சை கேக்கு அந்த மாதிரி கேட்டகரி அந்த கேக்லாம் சாப்பிட்டுட்டு நேராக குழந்தை வேலைப்பர் தான். அவர் போய் கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டு மதியானம் சாப்பாடு ஏதாவது முடிச்சுட்டு ஒரு 1 o'clock போல் அப்படியே கீழே இறங்கி வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த vlog ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இதுதான் நாங்கள் இருந்த ரூம் நம்பர் 202. இந்த வாட்டி நமக்கு கிடச்சிது. இது நான் ஹாய். அப்புறம் இது நம்ம பலாப்பழம். அப்புறம் இது நார்மலான ஒரு ரூம் தான், சிம்பிளான. ஸோ இது வந்து ஒரு டிவி கொடுத்தாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் அண்ட் வந்து ஒரு கட்டில் கிட்டா. இங்கே ஒரு மிரர், அப்புறம் இங்கே ஒரு பெரிய மிரர். ஓகே போகலாம். அப்படியே போனால் இங்கே வந்து நம்மளோட கொடைக்கானல் வியூ நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு. 11 o'clock அந்த பேஸ்ட்ரி கார்னர் கேக் ஷாப் வந்து 11 o'clock ஓப்பன் பண்ணி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து அங்கே வருவாங்க. அதனால் வந்து சீக்கிரமாக அந்த ஐட்டம்லாம் காலி ஆகிடும். அதனால் சீக்கிரம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வினோத் வந்து முருகரை பார்க்கணுமா, அதை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு பிடிக்கலாம்லாம். ஸோ கைஸ் டெய்லி பேஸ்ட்ரி கார்னர் இருக்குல்ல, அதில் வந்து வந்தோம். ஆமாம், கொடைக்கானலில் மோஸ்ட்டாக இந்த இடத்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ செகண்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த பன்ஸு கேக்ஸ்லாம் வரதுக்கு 1/2 hour ஆகுமா. அது வரைக்கும் சாம்பிள் சொல்லிட்டு நான் வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கேன். வினோத் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுருக்காப்புல. என்ன பிரச்சனைனா நம்ம வந்து ஒரு 11:15 வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். 15 minutes லேட் ஆனதால் வந்து எல்லா கேக்கும் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கேக் இல்லை, சர்க்கரையில் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஆமாம். அதனால் அவங்கள்ட்ட கேட்டது என்ன சொன்னாங்க, 1/2 hour வெயிட் பண்ணுங்க தம்பி, ஒரு 20 minutesக்குள்ளே ஒரு வேன் வந்துடும். அப்போ வந்து எல்லா கேக்கும் வந்து ரீஃபில் ஆகிடும். இங்கே வந்து டிமாண்டை பொறுத்து தான் ப்ராடக்ட்டே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க 20 minutesல. அதுதான் இவங்களோட வந்து ஸ்பெஷல். இவங்க தாரக மந்திரமாக பண்ணுறது கரெக்டான விஷயம். ஏன்னா போட்டுட்டு வேஸ்ட் ஆகாமல், ஏன்னா இன்னைக்கு வந்து வீக் டே, செவ்வாய்க்கிழமை, அதுக்கே காலைல 15 நிமிஷத்தில் காலி எல்லாமே. அவர் சொல்கிறார் டூ லேட் தம்பி அப்படின்னு. 15 நிமிஷம் டூ லேட்னா அப்போ நாங்கள் 1 hour கழிச்சிருந்தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 20 minutes ஒரு 1/2 hourக்குள்ளே அடுத்த ஒரு வெஹிக்கிள் செட் ஆஃப் அந்த கேக்ஸ் வந்துடும். அதில் சாப்பிட்டு போங்க அப்படின்னா. அதனால் வெயிட் பண்ணுறோம். சும்மா வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாண்ட்விச்லாம் கம்மி தான், 20 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி தான் ரேட்டு. எக் சாண்ட்விச் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் சாப்பிட்டது பாயில்டு எக். பாயில்டு எக் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிடுவோம். நல்லா பிரெட் வித் எக்கு மைனஸ் பெப்பர். இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்சால் அந்த டேஸ்ட்லாம் வராது. அதனால தான் இது வந்து ஸ்பெஷல்.
வினோத் வந்து ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காப்ல. வேறு காட்டுறேன். டொடாயிங் வந்துட்டாப்ல. யாராவது புருஷனை சைட் அடிச்சிருக்கீங்களா? நான் இப்போ அடிக்கிறேன். அது ஏன்னு தெரியல, இந்த பேண்ட் போட்டாலே வினோத் கொஞ்சம் அழகா தெரியறப்பல. ஸோ கைஸ், இப்போ வந்து இது வந்து போன வாட்டி நாங்கள் டேஸ்ட் பண்ணல, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரெஷ் பீச். பீச் தானே, பீச் பழம் தான் சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் பீச் அந்த பழத்தோட ஐஸ்கிரீம் இது. ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ணி, இதுவுமே குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. இதுவுமே இப்போ கிட்டத்தட்ட வந்து 3/4 ட்ரே காலி. இன்னும் 1/4 தான் இருக்குது. எவ்வளோ? நிறைய பேர் வாங்கினாங்க. 30 ரூபா. பரவாயில்லையே. இது நிறைய பேர் வாங்கினாங்க. சரி, இதை டேஸ்ட் அப்படி என்னதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. நமக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஐஸ்கிரீம் பிரீத்தி எப்படி வந்து கேக் பைத்தியமோ, நான் வந்து ஐஸ்கிரீம் பைத்தியம். அப்படி கூட வச்சுக்கோம். சாப்பிட்டு சொல்லுங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே வாயில கரையாது, சூப்பராக தெரியுது. அது அந்த பீச்சோட அந்த அந்த லைட்டான புளிப்பு இனிப்பு அந்த டேஸ்ட் இருக்கு. அது என்ன சூப்பராக இருக்கு. வேற லெவல் இருக்கு. அது என்ஜாய். அப்புறம் என்ன நான் போறப்ப நல்லா இருக்கு. ஸோ கைஸ், நம்ம வந்து பூம்பாறை கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கோம். வெயில் அடிக்குது, சில்லுன்னு காற்று இருக்கு, அதனால மேனேஜபிளாக இருக்கு. லேக் பக்கத்துலேயே நாங்கள் ரூம் எடுத்தனால லேக் அது நியர்பை தான். நமக்கு வந்து 20 கிலோமீட்டர் கோயில். அப்படியே கிளம்பலாம். ஸோ நம்ம ரூமில் இருந்து 20 கிலோமீட்டர் வந்து நமக்கு பூம்பாறை குழந்தை வேலப்பன் கோவில் வந்து இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து கேக்லாம் சாப்பிட்டுட்டு அகைன் வந்து நம்ம ரோட்வே கிளம்பிட்டோம். ஸோ அன்னைக்கு வெதர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக குளிர் காற்று அடிச்சுது. கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு குளிர் காற்று. பட் அட் த சேம் டைம் பயங்கர வெயிலும் அடிச்சுது. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹீட்டு காற்றோடு அப்படியே போனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூவிலேருந்து பூம்பாறை ஊர் செம்ம அழகாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கவே ஒரு ட்ரா பண்ணி வச்ச மாதிரியான அந்த ஒரு லுக்கு. ஸோ நாங்கள் அங்கங்கே நின்று வியூ பாயிண்ட். நம்ம வந்து இன்னும் நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் பூம்பாறைக்கு. மேலேருந்து பார்த்தா பூம்பாறை ஊர். இதுதான் பூம்பாறை
பூம்பாறை ஏதோ கோயில் கண்டுபிடிக்கணும். கோயில் இருந்தால் அது பூம்பாறை, இல்லைன்னா அது பூம்பாறை அல்ல. மழை தெரியும் பின்னாடி இந்த ஃபோட்டோ. ஸோ கைஸ் இன்னைக்கு வீக் டேஸாக இருந்தாலும் கூட்டம் பயங்கரம் கைஸ். சூப்பராக இருக்குல்ல? இந்த வியூ தான் பூம்பாறையோட அழகே. மேலேருந்து பார்த்தாலும் குழிக்குள்ள ஒரு ஊர் இருக்கும். விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பூண்டு தான் இருக்கும். பூண்டு, கார்லிக். நாங்கள் பார்த்ததே இந்த கழுதை தான். குதிரையா கழுதையான்னு தெரியலையே. ஸோ யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. விவசாயம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறாங்க. அது ஏதோ கீரை. பூம்பாறையில் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறாங்கப்பா. வெங்காயம் மாதிரி தான் இருக்குது. சின்ன வெங்காயம். அதோ அறுவடை பண்ணுறதுலாம் சின்ன வெங்காயம். பூண்டெல்லாம் கூட இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ஸ்டே. அது ஸ்டே பண்ணி டென்ட்டு போட்டுக்கலாம் போல். பூம்பாறை ஊருக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். இங்கே நிறைய அந்த மரத்தில் நிலத்துக்குள்ளே மண்ணுக்குள்ளே விளையிற ஐட்டம் நிறையா கிடைக்கும். கிழங்கு ஐட்டம், சக்கரவள்ளி கிழங்கு, பூண்டு, சின்ன வெங்காயம், இன்னும் நிறையா. இன்னும் எனக்கு சில பேர்லாம் தெரியல. அந்த ஐட்டம்லாம் கூட விற்பாங்க. நான் காட்டுறேன். கோயிலுக்கு முன்னாடி விற்பாங்க. நான் காட்டுறேன் அங்கே போயிட்டு. இதுக்கு பேரே என்னன்னு தெரியாது. ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும். ஆட்டுக்கால். இது 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 பேர் என்ன? நெல்லிக்காய். ஸோ கைஸ், ஏய் அன்னதானம்ப்பா. பிடிங்க பிடிங்க. என்ன லெமனா இருந்தா அன்னதானம் அன்னதானம் தானே. போ 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 பூந்து போ. லைனில் போய் நில்லு, வாங்கிட்டு வா. எனக்கு வேணாம், வாங்கிக்கோ. இன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் ஹெவி. நின்று பார்க்குற மாதிரி இருக்குது சாமியை. அது அன்னதான இடம். நீங்கள் தான் 100 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ளே போகலான்னு சொன்னால் நீங்கள் தானே. அப்புறம் ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து வினோத்தோட ஆசைக்கு இணங்க அவர் ஆசையை பூர்த்தி பண்ணி பூம்பாறையை பார்த்தாச்சு. குழந்தை வேலப்பன் முருகா கிளம்பிட்டோம். அவ்வளோதான் கைஸ், கிளம்புறோம். அடுத்து வந்து மேலே போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே. ஸோ கைஸ், நம்ம வந்து கொடைக்கானலில் வந்து மாஸ் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். மீன்ஸ் மாஸ் வீட்டு சமையல். ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. நான்வெஜ்ஜு. ஆமாம், அன்லிமிட்டெட் பிரியாணி, அன்லிமிட்டெடு மீல்ஸு சூப்பராக இருக்குது. ஆமாம், நான் பிரியாணி வாங்கிட்டேன். அவங்க மீல்ஸ் வாங்கிட்டாங்க. சுட சுட அப்படியே ஆவி பறக்க இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து வெளியில் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு 1/2 மணி நேரமாக நிற்கிறோம். வழியே விட மாட்டுறாங்கப்பா. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நின்றுப்போமா? அவ்வளோ நேரம் நிற்கிறோம், வழியே விட மாட்டுறாங்க. ஏதோ முருகருக்கு காவடி எடுக்க போகிறாங்க போல இருக்கு. வழி விடாமல் நின்றுட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரம் நிற்கிறோம். வெயில் வேற அடிக்குது. கொடைக்கானலில் வெயில். ஸோ அவ்வளோதான் கைஸ், எங்களோட ட்ரிப்பு வந்து இனிதே முடிவடைகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த காவடியிலிருந்தெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெளியில் வந்து நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு தான் எங்கே அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து நாங்கள் கொடைக்கானலேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இறங்கும் போது வந்து பயங்கர வெயில் தான் அடிச்சிது. ஸோ இது வந்து ஜூலை வந்து சீசன் இல்லை போல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஜூலை மந்த் வந்து வரக்கூடாது. ஓகே. ஸோ அப்படியே நாங்கள் கீழே இறங்கி அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்து போயிட்டோம் கைஸ்.
போகிற வழி எல்லாமே நாங்கள் வந்து காட்டு அணில், காட்டு பூனை, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் கைஸ் போனோம். ஸோ போகிற ரூட்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப காமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதெல்லாம் இறங்கி நின்று வியூ பாயிண்ட் பார்த்துட்டு தான் போனோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், எங்கள் ட்ரிப் வந்து இதோட நல்லபடியாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக லியோ கூட்டிகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.